வியூசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கே போனார் சவுக்கு சங்கர்? சவுக்கு சங்கர் ஏன் வீடியோவை போடல? சவுக்கு சங்கர் என்ன ஆச்சு? சவுக்கு சங்கருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நமக்கு போன் பண்ணி கேட்டாரு. என்னண்ணே, சவுக்கு கிட்ட பேசுனீங்களா? சவுக்கு சங்கர் எங்க இருக்கிறாரு? வீடியோ போடுவாரா அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. சில பேர் கால் பண்ணி, என்னப்பா இந்த சவுக்கு சங்கர் படுவாவி இப்படி மாறிட்டான், நமக்கு ஆதரவா பேசிட்டு கடைசியில நம்மளே விமர்சிச்சுட்டு போயிட்டானப்பா, நம்ம மூஞ்சிலே காரி துப்பிட்டு போயிட்டானப்பா இப்படின்னு சில பேர். சவுக்கு சங்கர் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுங்க அப்படின்னு சில பேர் தொடர்ச்சியா ஒரு 2-3 நாளா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். சவுக்கு சங்கர் கிட்ட நீங்க விசுவாசத்தை எதிர்பார்க்கலாமா? முதல்ல சொல்லுங்க. அதிமுகவினர் பண்ண ஒரு தவறு என்னன்னாக்க, சவுக்கு சங்கர் நம்ம ஆளு, சவுக்கு சங்கர் நமக்கானவர் அப்படின்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்க உங்க மூளையில. அது தவறு. ஏன்னா ஒரு கட்சியினுடைய விசுவாசிக்கும் ஒரு கட்சியினுடைய ரத்தத்திற்கும் புரோக்கர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாம கூட சவுக்கு சங்கர் அவர்கள் கைது பண்ண போது சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக நின்றோம், சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக காணொலிகளை போட்டோம். ஏனென்றால் எந்த ஒரு யூடியூபருக்கும் எந்த ஒரு பத்திரிகையாளர்களுக்கும் இப்படி நிகழக்கூடாது. மாரிதாஸ் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட போது கூட எக்ஸ் வலைதளத்துல மாரிதாஸுக்கு ஆதரவாகத்தான் கருத்து போட்டேன். ஏன்னா நாளைக்கு மாரிதாஸுக்கோ சவுக்கு சங்கருக்கோ இன்னைக்கு நடந்த மாதிரி நாளைக்கு எங்களுக்கும் நடக்கலாம். இன்றைக்கு இதை கண்டிக்கலனாக்க நாங்க என்னைக்கும் கண்டிக்க முடியாது. ஆனா முக்தார், சூர்யா, அந்த திருச்சி சூர்யா, முக்தாரு இவங்களெல்லாம் இப்ப கைது பண்ணி குண்டர் சட்டம் போட்ட போது நாங்க அதை எதிர்க்கவில்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா அவனுக்கு பத்திரிகையாளர்களே கிடையாது. அடுத்தவங்க வீட்டு பெண்களை அவ்வளவு கொச்சையா பேசி வைப்பானுங்க. அவங்களுக்கு நாம கண்டிக்கணுமா, அவங்களை ஆதரிக்கணுமா? அதனால அவனுக்கு 2 பேர் மேலேயும் குண்டார் சட்டம் போட்டதெல்லாம் 100% நியாயமானது. ஆனா சவுக்கு சங்கர் விஷயத்துல அவர் பல விஷயங்கள் தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டாலும் அதுல பொதுநலமான சில விஷயங்களை அவர் பேசியிருப்பார். அதனாலதான் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக நாம பதிவுகளை போட்டோம், வீடியோ போட்டோம். புரியுதுங்களா? அப்போ அதிமுகவினர் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, அவர் நமக்கானவர், நமக்கு ஆதரவாக பேசுறான்னு சொல்லிட்டு நம்ம ஓவரா அவங்கள்ட்ட எதிர்பார்த்தோன்னே கடைசியா அவர் சவுக்கு சங்கர் அவருடைய வேலையை காட்டிட்டு போயிட்டார். நான் யாருக்கும் ஆதரவுலாம் கிடையாது, நானு யாருக்கும் ஆதரவு கிடையாது, நான் மனசுல தோன்றதை பேசுவேன் அப்படின்ற ரீதியில் அவர் பேசிட்டு போயிட்டாரு. அதனால சவுக்கு சங்கரை போட்டு சவுக்கு சங்கர் துரோகி, சவுக்கு சங்கர் துரோகம் பண்ணிட்டாரு, காசு வாங்கிட்டு பேசிட்டாரு. அவர் எல்லாத்தையும் தான் காசு வாங்கிட்டு பேசுறாரு. யாரு இல்லைன்னு சொன்னா? அவரே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் யார்கிட்ட தான் காசு வாங்கி பேசலன்னு அவரே சொல்லிட்டாரு. நான் காசு வாங்கிட்டு தான் பேசணும் அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் என்ன? அப்புறம் அவர்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறவங்க கிட்ட போயிட்டு என்ன நீங்க நன்றி விசுவாசத்தை எதிர்பார்க்க போறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். அதனால நான் இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான். ஏன்னாக்க சவுக்கு சங்கர் என்ன சொல்லுவாருனாக்க, நான் எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் பேசுவேன். எப்படி? நான் ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் பேசுவேன். இப்போ திமுக ஆட்சியில திமுகவுக்கு எதிராக பேசுவாரு, அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில அதிமுகவுக்கு எதிராக பேசினாரு. அப்படி பேசிய நபர் இப்ப எங்க? அதான் எங்களுடைய கேள்வி. இப்ப நீ விஜய்க்கு எதிராக பேசணும்ல, இப்ப நீ எங்க போன அப்படின்னு நாம கேள்வி கேட்கிறோம். இதுக்கு தினுசா புதுசா ஒரு உருட்டு உருட்டிக்கிட்டு சவுக்கு சங்கர் வருவாரு. என்னன்னு தெரியுமா? இல்ல, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 6 மாசம் தான் ஆகுது, அதனாலதான் நான் விமர்சிக்கல, 6 மாசத்துக்கு பிறகு விமர்சிப்பேன். அப்படி இல்லைன்னா 6 மாசம் கழிச்சு இப்ப 6 மாசம் ஆயிடுச்சு அதனாலதான் நான் விமர்சிக்கல, இப்ப விமர்சிக்கிறேன் பாருங்க அப்படின்னு புதுசா உருட்டிக்கிட்டு வருவாரு சவுக்கு சங்கர். ஆனால் உண்மை நிலை என்ன அப்படின்னாக்க, சவுக்கு சங்கர் எப்பவுமே ஒரு நிலைப்பாடு எடுப்பார். ஆளும் கட்சிக்கு எதிராக தான் நான் செயல்படுவேன், நான் உண்மையான எதிர்கட்சியாக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா தாவேக்காவுக்கு எதிராக இன்னாரும் அவரு காணொலி போட்டிருக்கணும், இன்னாரும் பேசணும். ஏன் பேசல? ஏன் காணொலி போடல? தாவேக்கா ஆளுங்கட்சி. அப்ப தாவேக்காவுக்கு எதிராக பேசணும் அப்படின்னாக்க அப்ப யாருடைய ஆதரவு சவுக்கு சங்கருக்கு தேவை? எதிர்கட்சிகளான திமுக, அதிமுக இவர்களுடைய யாரிடமாவது ஒரு ஆதரவு தேவை. ஆனா இவங்க 2 பேருக்கிட்டையும் ஆதரவு கேட்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். இதுக்கு முன்னாடி திமுக வீட்டுக்கு போறதுக்கு இவரும் ஒரு காரணம். திமுகவுடைய ஊழல்களை எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை தந்துகிட்டு இருந்தார். அதனால திமுக செம்ம காட்டுல கொலகாட்டுல இருக்காங்க. ஆல்ரெடி திமுகவை கழுத்தெடுத்துட்டு வந்த நபர் தான். அதனால திமுக செம்ம காட்டுல இருக்காங்க. இப்போ சரி அதிமுகவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சிவிஎஸ் அண்ணா அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலைமை எப்படியாவது இங்க கொண்டு வரலாம், நம்மளால முடிஞ்ச இன்ஃபுளுன்ஸ் ஏதாவது பண்ணலாம், எடப்பாடி பழனிசாமி மீது ஏதாவது அவதூறு பரப்பலாம்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் ரொம்ப முயற்சி பண்ணார். ஆனா தொண்டர்கள் சவுக்கு சங்கரை இந்த விஷயத்துல நம்பல. நாங்க எடப்பாடி பழனிசாமி பக்கம் தாங்க, அவரை பத்தி எங்களுக்கு தெரியும், எங்க பொதுச் செயலாளரை பத்தி எங்களுக்கு தெரியும், நீ அவதூறு பரப்பாதுன்னு சொல்லிட்டு அந்த பொய்யை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருந்துட்டாங்க. அதனால இந்த மிஷன் இப்ப ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா கட்சி யார்கிட்ட இருக்கு? எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு. இப்ப நிதி எப்படி கிடைக்கும் சவுக்கு சங்கருக்கு? சிவிஎஸ் அண்ணன் தருவாரா? சொல்லுங்க பாப்போம்.
அப்போ திமுக கிட்டயும் போய் காசு கேட்க முடியாது. சேனலை நடத்துறதுக்கு எனக்கு நிதி தாங்க, எனக்கு ஸ்டூடியோ வச்சு தாங்க, எங்களுக்கு ஏதாவது இந்த கேமரா அப்புறம் வந்து ஆங்கருக்கு இதுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஏதாவது பணம் தாங்க, திமுக போய் கேட்க முடியாது. இந்த பக்கம் அதிமுக கேட்க முடியாது. அதிமுக தான் இவனை இப்ப சமீபத்துல வளர்த்து விட்டது. இவனுக்கு ஸ்டூடியோ ரெடி பண்ணி கொடுத்தது, அப்புறம் சம்பளங்கள், அவங்க ஊழியர்கள் சம்பளங்கள் ரெடி பண்ணி கொடுத்தது, இதெல்லாம் ராஜ் சத்தியன் அவர்கள் நிறைய பண்ணியிருக்காங்க அதிமுகவில இருந்து. இவன் ஒரு ஆளை வளர்த்து விட்டதுக்கு அதிமுகவுடைய உண்மையான ஒரு 10 இளைஞர்களை வளர்த்து விட்டுருந்தா இன்னைக்கு கட்சிக்காக அந்த 10 இளைஞர்கள் இருந்திருப்பாங்க. அப்போ 10 பேர் வளர்க்கறதுக்கு தேவைப்பட்ட அந்த நிதியை இவன் ஒரு ஆளுக்கு ஒதுக்குனது விளைவு இப்ப பாருங்க, ஆட்டையை போட்டு இவன் செட்டில் ஆயிட்டு எஸ்கேப் ஆயிட்டான், கட்சியை விட்டுட்டான். அதனால சொல்றேன், விசுவாசிகளுக்கும் புரோக்கர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்போ 2 கட்சியிலுமே போய் நிக்க முடியாது. அப்ப 2 பேருமே நிதி உதவி பண்ண மாட்டாங்க. அதனாலதான் ஆள் இப்ப தவிச்சுக்கிட்டு இருக்காரு. புதுசா ஃபண்டரை வந்து தேடிட்டு இருக்காங்க. யாராவது நமக்கு வந்து ஃபண்ட் பண்ணுவாங்களா சேனலை நடத்துவதற்கு அப்படி சொல்லிட்டு புதுசா தேடிக்கிட்டு இருக்காரு. தாகவே காவில் பேசுவதற்கு இவருக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனா இவர் இத்தனை ஆண்டு காலம் கட்டி காப்பாத்திட்டு வந்தார்ல, நான் வந்து ஆளுங்கட்சியை தான் எதிர்த்து பேசுவேன், அது எட்ட போயிடுமே, அந்த லெகசி விட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சவுக்கு சங்கர் வந்து தயங்குறாரு. இல்லைன்னா தாவேக்காவுக்கு முட்டு கொடுப்பதுல அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ உண்மையான நிலைமை என்னன்னா ஃபண்டரை தேடிட்டு இருக்காரு. ஏன்னா வழக்குகள் இருக்கு. அதிமுக தங்களுடைய வழக்கறிஞர்கள்லாம் அனுப்பி சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா இப்ப அந்த சப்போர்ட் இவருக்கு கிடைக்காது. இப்ப என்னடா பண்றதுன்னு ஆளு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா 2 பக்கமும் காசு வாங்கிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு தாவேக்காவுல இணைஞ்சிடலாமா என்ற ஆலோசனையிலும் சவுக்கு சங்கர் இருக்கிறார். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கிட்ட பேசும்போது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள், நீங்க வாங்க தாவேக்காவுல நான் அவங்களை சேர்த்து விடுறேன், இணைஞ்சு பணியாற்றலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. விரைவில் தாவேக்காவில் சேர்ந்து விட்டார் சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்வதற்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த பக்கம் திமுக அதிமுக நீ போக முடியாது. அல்லது திமுக அதிமுக சரி என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு குடைச்சல் கொடுத்துட்டான், நம்ம கிட்டே கை வாங்கி நம்மளே காட்டி கொடுத்துட்டான், சரி என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, இவன் வாயை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், இனிமே திமுக அதிமுக அவனை உபயோகிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இவர் டிவிகேவுக்கு ஆதரவாக இனி களமாடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த ஃபண்டு இஷ்யூவால தான், ஃபண்டர் யாரும் இல்லாதால தான், ஸ்டுடியோவை எப்படி ரன் பண்றது, சேலரி எப்படி கொடுக்கறதுன்ற விஷயத்தாலதான் இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் இன்னைக்கு அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறாரு. இல்லைன்னா எல்லாருக்கும் வீடியோக்களை இறக்கி அப்படியே ஒரு பல்கான ஒரு இதை போட்டிருப்பாரு ஆளு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ரூட் மாஃபியா விஜய் இன்றைக்கு ஆட்சிக்கு கொண்டு வந்து உட்கார்ந்ததுல தமிழ்நாடு மக்கள் எல்லாம் ஏமாத்தி தமிழ்நாடு மக்களுக்கு விபூதி அடிச்சு அந்த ரூட் மாஃபியா சவுக்கு சங்கரிடம் பேசிக் கொண்டிருக்கிறது. சவுக்கு சங்கரிடம் பேசிக் கொண்டிருக்கிறது, எங்களுடைய அந்த சோசியல் நெட்வொர்க்குள்ள வந்துருங்க, எங்க கூட வந்து இணைந்து பணியாற்றுங்க, நாங்க உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் தரோம், இப்படி ரூட் மாஃபியா மாதிரியான மாஃபியாக்களை அதை உருவாக்குவதற்கு அந்த பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு நாங்க உங்களை உருவாக்கி தரோம், அடுத்த எலெக்ஷன்ல ஏதாவது பார்த்து பண்றோம் அப்படின்ற ரீதியில இன்றைக்கு சவுக்கு சங்கரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அவர் தாவேக்காவில் இணைந்தாலோ அல்லது தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசினாலோ ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இந்த பக்கம் மாலதி அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வழக்குக்காக தொடர்ச்சியாக ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு வராங்க, விசாரணைக்கு போயிட்டு வராங்க, நீதிமன்றத்துக்கு போயிட்டு வராங்க. இந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறதால தான் இன்றைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் எந்த காணொலியும் போடாம அமைதி காத்து வராங்க. நான் சொல்வது இதுதான், அதிமுக தொண்டர்கள் ஓவரா சவுக்கு சங்கரை நம்பிட்டாங்க, நம்ம ஆளு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்படி நினைத்ததன் விளைவாக தான் இன்றைக்கு வந்து அவர் போயிட்டாரு. அதனால சவுக்கு சங்கர் என்னமோ கட்சியினுடைய ஆதரவாளனோ கட்சி உறுப்பினரோ கிடையாது. அவர்கிட்ட போய் நீ துரோகம் பண்ணிட்ட, நீ துரோகி அப்படின்னு பேசுறது அப்படிலாம் இல்ல. வாங்கின காசுக்கு பேசினாரு, முடிஞ்சு போச்சு, கிளம்பிட்டாரு. ஒருவேளை ஆட்சி மாறி இருந்தா ஏதாவது தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது போஸ்டிங் மாத்தி கொடுக்குறதுன்னு ஏதாவது ஒரு பல்கான இன்கம் ஏதாவது பார்த்துட்டு போயிருப்பாரு. இப்ப ஆட்சியும் போயிடணும் உடனே இந்த பக்கம் திமுகவுக்கு ஆதரவும் பேச முடியாது, இந்த பக்கம் அதிமுகவுக்கு ஆதரவாக இப்ப பேச முடியாது. அது மட்டும் இல்லாமல் தன் மீது உள்ள வழக்குகளை இந்த தமிழ்நாடு அரசை வைத்து எப்படியாவது வாபஸ் பெற வைக்கணும். ஏன்னா அந்த மு.க. ஸ்டாலின் ஆட்சியிலையும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி சவுக்கு சங்கர் மீது பல வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. அதுல அரசு தரப்பு தான் வந்து ஏன்னா அரசு போட்ட வழக்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தான் பிரதிவாதியாக இருக்கிறது. அந்த வழக்குகளை எப்படியாவது வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மூலமாக இன்றைக்கு ராஜ்மோகன் இருக்கிறாங்களா அந்த பல்விக்கல்வித்துறை அமைச்சர், அந்த ராஜ்மோகனுக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் தூது விட்டு இருக்கிறார் சவுக்கு சங்கர். விரைவில் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட வழக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக வாபஸ் பெறப்படும். உதாரணத்துக்கு சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை எப்படி வாபஸ் வாங்கினாங்களோ
எப்படி அவர் மீதான வழக்கை வாபஸ் வாங்கினாங்களோ அதே போல சவுக்கு சங்கரின் மீது இருக்கக்கூடிய பழைய வழக்குகள், நிலுவையில் உள்ள வழக்குகள் இருக்குல்ல, அந்த வழக்குகளை இன்றைக்கு வாபஸ் பெறுவதற்காக இவர் ஆளும் அதிகார வர்க்கத்தை எப்படி தாவேகாவை அணுகி இருக்கிறார். அதனாலதான் தாவேகாவை பற்றி இவர் பேசாததற்கு இன்னொரு காரணமும் உண்டு. இன்றைக்கு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மூலமாக ராஜ்மோகனையும் ஆதவ் அர்ஜுனாவையும் சந்தித்து இப்போ தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது வழக்குகளை மட்டும் வாபஸ் வாங்கி விடுங்க, கோர்ட்டுக்கு போக முடியல, மாலதியை கூப்பிட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு இங்கேயும் வீட்டுக்கும் அலைய முடியல, அதனால வழக்குகளை கொஞ்சம் வாபஸ் வாங்குங்க, உங்களை நான் கடுமையாக விமர்சிக்காம நான் கொஞ்சம் காலம் அப்படி இருக்கிறேன், பிறகு நாம பார்த்து கொள்ளலாம், எலெக்ஷன் டைம்ல பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற ரீதியிலான ஒரு டீலும் அங்க பேசப்படுகிறது. விரைவில் சவுக்கு சங்கரின் மீதான வழக்குகள் வாபஸ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. எனவே சவுக்கு சங்கர்லாம் யாருக்கும் விசுவாசமாக இருக்க மாட்டார். யாருக்கும் விசுவாசமாக ஏன் நீ விசுவாசமா இல்ல, நீ ஒரு துரோகி அப்படின்னா நீங்களே யாரும் கேட்காதீங்க. ஏன்னா அவர் ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர். அப்ப பொலிட்டிக்கல் புரோக்கர் அவருடைய நலனை சுயநலனா தான் பாப்பாருங்களே தவிர இங்க பொது நலனோ மக்கள் நலனோ கட்சி நலனோ அதெல்லாம் கிடையாது. அவருக்கு அந்த டைம்ல எது முக்கியம், அவருக்கு அந்த டைம்ல எது ட்ரெண்டிங்ல போகும், அவருக்கு அந்த டைம்ல எது கல்லாகட்டும், இதைத்தான் பார்ப்பாங்களே தவிர அவர்கிட்ட போய் நீங்க நன்றி விசுவாசம் இதெல்லாம் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. நான் சவுக்கு சங்கருக்கு இப்ப ஆதரவாக தான் நிற்பேன். ஏன்னா சவுக்கு சங்கருடைய ஸ்டாண்டு கரெக்ட். சவுக்கு சங்கர் பார்வையில இருந்து பாருங்க, எந்த பக்கம் பேசினா வருமானம் வரும், எந்த பக்கம் பேசினா லாபம் வரும், அவ்வளவுதான். அவர் நான் கட்சிக்காரரா, ஏதாவது கட்சியில உறுப்பினரா இருக்காரா? அப்போ சவுக்கு சங்கர் மேலாம் குற்றம் சொல்லாதீங்க. நீங்க போய் ஏமாந்துட்டு சவுக்கு சங்கர் மேலாம் குற்றம் சொல்லாதீங்க. புரியுதுங்களா? அப்போ கட்சியினுடைய விசுவாசிக்கும் புரோக்கருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. விசுவாசிகள் யாருன்னு நீங்க அடையாளம் காணணும், புரோக்கர் யாருன்னு நீங்க அடையாளம் காணணும். அப்போ விசுவாசிகளை வளர்த்து விடுங்க, புரோக்கர்களை ஆதரிப்பதை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. இதான் நாம சொல்ல முடியும். அதனால தவறுகள் எல்லாம் நம் மீது இருக்கிறது, சவுக்கு சங்கர் மீது துளி கூட தவறு இல்லை. அவர் என்றைக்கோ சொல்லிவிட்டார் நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர் போய் நோன்றதெல்லாம் இதோட நிறுத்திங்க. நம்ம கட்சி பணிகளை நாம் கவனிப்போம், கட்சியை எப்படி வளர்ப்போம்ன்றதை நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். அவ்வளவுதான். நன்றி.